எஸ்சி பட்டியலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எஸ்சி பட்டியலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீட்டை இழக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. சில அமைப்புகள், மதுரையை மையமாக வைத்து செயல்பட்ட சில அமைப்புகள் எங்களுக்கு இடஒதுக்கீட்டே இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, ஆனால் எங்களை எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்று சொல்லுகிறார். அப்படி நான் சொல்லுகிறேன், நாம் அப்படி ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா ஸ்டெப் போகணுங்கிறது இல்லை. நாம் இடஒதுக்கீடு, அதாவது எஸ்சி பட்டியலிருந்து வெளியேறலாம், நமக்கு தேவேந்திர வேளாளருக்கான இடஒதுக்கீட்டை சட்ட ரீதியாக பெறலாம், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. தேவேந்திர வேளாளர் என்ற பட்டியலை வச்சுட்டே கொடுக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய ஆர்குமெண்ட். இல்ல எந்த காலத்தும் எப்பொழுதும் முரண்பாடே கிடையாது. ஏன் பட்டியல் சேர்ந்த குஜராத்தில் பட்டியல் என்ற பெயரை வச்சு பட்டியல் இருந்தவர்கள் போராடுறாங்க, பட்டியல் கூடுன்னு சொல்றாங்க. ஜாட் ஹரியானா ஜாட் போராடுறாங்க. சோ அதே மாதிரி நீங்க தேவேந்திர வேளாளர் கேட்டா மட்டும் உங்களுக்கு கோபம் வருது, உங்களுக்கு கஷ்டம் வருது. தேவேந்திர வேளாளருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம்ங்கிற பார்வையா வர மாட்டேங்குது உங்களுக்கு. சாதிய கட்டமைப்புல தனக்கு மேல இருக்கிறவன் தன்னை அடிமைப்படுத்த நினைக்கிறான் அல்லது அந்த பார்வையை பார்க்கிறான்ங்கிறதுக்காக அதுல இருந்து வெளியேறுகிறதுங்கிறது வேற. ஆனால் எஸ்சிங்கிற அந்த அமைப்பை மாற்றுங்கிறது வேற. எஸ்சியில இருந்து என்ன மட்டும் விடுவிச்சு பிசி ஆக்கிருங்க. அப்படி நான் சொல்ல, நான் முதலே சொல்லிட்டேன், எல்லாரும் இந்த எஸ்சி என்ற வார்த்தையே இந்தியாவுடைய கெசட்டில் இருந்து நீக்கணுங்கிறது என்னுடைய பொதுவான கண்ணோட்டம். ஆனால் அது எத்தனை பேர் உடனடியாக தயாராக இருப்பார்கள் என்பது அடுத்த கட்டம். இதுல தயாராகக்கூடியவங்களை முன்னணி சக்தியா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களில், உழைக்கக்கூடிய மக்களில் வேளாண்மையை முதன்மையாக கொண்டிருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள் இந்த கட்டளைக்கு, இந்த வேண்டுகோளுக்கு, இந்த லட்சியத்துக்கு தயாராகிறாங்க. இப்ப ஒரு இது வைக்கிறோம், அதாவது ஒரு முட்டையை கோழி அடை வைக்குது. ஒரு குஞ்சு முதல்ல வரும், இன்னொரு குஞ்சு லேட்டா வரும். அதுக்காக இந்த குஞ்சு அமைப்பு வச்சிருக்க முடியாது. அதனால முதல்ல வெளிவரக்கூடிய குஞ்சு வெளியே வரட்டும், அது இருக்கட்டும், இன்னொரு குஞ்சு அது பொறிச்சு வெளியே வரட்டும். ஆனா தேவேந்திர வேளாளர்கள் முன்னாடி வர்றாங்க, இதை பார்த்து மற்றவர்கள் வெளியே வருவாங்க.